ஹலோ காய்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக 2024 ரிலீஸ் ஆன பெஸ்ட் டாப் 5 கொரியன் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கைஸ். அண்ட் இந்த 5 மூவிஸில் ஏதாவது மூவியை நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தாலும், இந்த 5 மூவிஸை பார்க்காம இருந்தாலும் இந்த மூவிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க கைஸ். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th இருக்கிற மூவி தி எஸ்கேப். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ நார்த் கொரியாவில் இருக்கிற ஆர்மியில் ஒரு சோல்ஜராக இருப்பார். இப்படி சோல்ஜராக இருக்கும்போது அங்கே 10 வருஷத்துக்கு மேலே நம்ம ஹீரோ வந்து அந்த ஆர்மியில் வேலை செஞ்சுருப்பார். இதுக்கு மேலே தன்னால் அந்த ஆர்மியில் வேலை செய்ய முடியாதும், நார்த் கொரியாவில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாரு. ஆனால் நார்த் கொரியாவில் இருக்கிற யாருமே சவுத் கொரியாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அப்படி மீறி போகிறதா இருந்தால் இங்கேருந்து தப்பிச்சு தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. ஆனால் நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு ஆர்மி மேனாக இருப்பார். இப்படி இருக்கும்போது நார்மலான சிட்டிசன்ஸையே சவுத் கொரியாவுக்குள்ளே விட மாட்டாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆர்மி மேனாக இருப்பார். இப்படி இருக்கும்போது நார்த் கொரியாவிலிருந்து சவுத் கொரியாவுக்கு எப்படி நம்ம ஹீரோ தப்பிச்சு போகிறாரு, இவர் தப்பிக்க முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்பும் போது இவருக்கு வர்ற பிரச்சனைகளெல்லாம் என்ன, அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலலாம் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மூவி வந்து ரொம்பவே பரபரப்பாக கொண்டு போயிருப்பாங்க கைஸ். நல்ல ஒரு மூவி. கண்டிப்பாக இந்த மூவியை பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி எக்ஸிக்யூஷனரி. இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிடெக்டிவாக இருப்பார். நம்ம ஹீரோ கீழே ஒரு டீம் இருப்பாங்க. நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு கிரைமுமே நடக்காது. அப்படி கிரைம் நடந்தாலும் நம்ம ஹீரோ அவரோட டீம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரைமை டக்குன்னு சால்வ் பண்ணிடுவாங்க. இப்படி சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க வேலை செஞ்சுருக்கிற இடத்துல வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு. இப்படி கொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸரை யார் கொலை செஞ்சாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்படி கொலை செஞ்சவன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஏதாவது கொலை செய்ய போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது அது ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி அந்த சீரியல் கில்லர் பிடிச்சாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து ரொம்பவே நல்லா தான் எடுத்திருக்காங்க கைஸ். நம்ம ஹீரோ விசாரிக்கிற விதமெல்லாம் ரொம்பவே சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸ்டோரி லைனும் சரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேயும் சரி ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. அண்ட் இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd மூவி பார்க்க போகிறோம்னா தி ரவுண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே வில்லன் வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸில் ஒரு டெக்கி காயை கொலை பண்ணிடுறான். இப்படி கொலை பண்ணதுக்கப்புறம் அவனோட பாடி வந்து சவுத் கொரியா வருது. சவுத் கொரியா வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த கேஸ் வருது. அந்த கேஸ் நம்ம ஹீரோ எடுத்து விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த பையன் வந்து ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அம்மா வந்து இந்த கொலைகாரனை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோக்கு தெரிய வருது வில்லன் வந்து டெக்கி காய்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஆன்லைன் சூதாட்டத்தை விளையாடி அதுலேருந்து பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ எப்படி அந்த கேஸை எடுத்து அந்த வில்லனை பிடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப் அப்படின்ற ஃபிலிம் சீரிஸில் லாஸ்ட்டாக வந்த மூவி. இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் ஆக்ஷன்லேருந்து ஸ்டோரி லைன் வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்தது. என்ன ஸ்டோரி லைன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மூவியை பார்க்கலாம் கைஸ். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பும் கூட ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. வேணா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு வந்து IMDbலேருந்து 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஹைஜாக் 1971. இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, சவுத் கொரியாவிலேருந்து ஒரு பேசஞ்சர் பிளைன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புது. இப்படி கிளம்பி வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது அவங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளைனில் இருந்த ஒரு நபர் என்ன பண்ணுறான்னா, நான் இந்த ஏரோப்ளைனை ஹைஜாக் பண்ணுறேன், இந்த பிளைனை அப்படியே எடுத்துகிட்டு போய் நார்த் கொரியாவில் லேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்படி வந்து லேண்ட் பண்ண சொல்லி கன் பாயிண்டில் வச்சு சொல்லிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளெயினை வந்து நார்த் கொரியாவுக்கு எடுத்துகிட்டு போய் லேண்ட் பண்ணாங்களா இல்லையா, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த பிளேனில் இருக்கிற பரபரப்புகளும் அடுத்த ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் இந்த பிளேனை ஹைஜாக் பண்ணுறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கிற மாதிரி இந்த மூவியில் நமக்கு காட்டியிருப்பாங்க. அப்படி நடந்திருக்கும் போது அந்த பிளேன் எடுத்துகிட்டு போய் நார்த் கொரியாவில் லேண்ட் பண்ணி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 39 பேரை மட்டுமே நார்த் கொரியா வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மிச்சம் ஒரு 11 பேரை வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாலே வச்சுட்டு ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அந்த இன்சிடென்ட் நடந்து 2 வருஷத்துக்கு கழிச்சு தான் இந்த மாதிரி ஒரு பிளேன் ஹைஜாக் பண்ணுறது நமக்கு காட்டியிருப்பாங்க. இப்படி இந்த பிளேனை ஹைஜாக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க.
இந்த மூவியும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமே இருக்குங்க கைஸ். நல்ல ஒரு பரபரப்பாக தான் இந்த மூவியோட ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி தான். இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மூவி எக்ஸூமா. இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் ஒரு பணக்கார ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது. அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் அண்ட் அமெரிக்கன் ரெண்டும் சேர்ந்த ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. இந்த ஃபேமிலியோட கடைசி வாரிசுன்று ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாகவே இல்லை, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து மெடிக்கல் ரீதியாக குணப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று க்ரியேட் ஆகுது. இப்படி கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த பணக்காரருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது அந்த பணக்காரரோட அப்பா, அதாவது இந்த குழந்தையோட தாத்தானால தான் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரருக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா இவரோட அப்பாவை எடுத்து எரிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணக்கார ஃபேமிலியோட தலைவருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் இல்லை, நார்த் கொரியா பார்டர் கிட்ட இருக்கிற ஒரு மலையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக அந்த பாடி புதைக்கப்பட்டிருக்குது. இப்படி புதைக்கப்பட்டிருக்கும் போது இந்த ஃபேமிலியும் அந்த பாடியை எடுத்து எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லை, ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்குது. இந்த பாடியை நம்ம எடுக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வருது. இருந்தாலும் அந்த பாடியை எடுத்து எப்படியாவது நம்ம எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியை எடுத்ததுக்கப்புறம் என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி நல்ல ஒரு ஹாரர் மூவி கைஸ். இந்த மூவி சவுத் கொரியன் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வசூலை வாங்குச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மூவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மூவியை பார்க்குறதா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு சில பிளட் சீன்ஸும் இந்த மூவியில் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கைஸ். நல்ல ஒரு மூவி. அண்ட் இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.